ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். எங்கடா இந்த பொண்ணு பேக் பண்ணிகிட்ருக்கு ஸ்கூலுக்கு போகாமல் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கேன். அம்மா வீட்டுக்கு கிளம்புறது அப்படின்னாலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒன்று வந்துடும். அந்த சந்தோஷத்தோடைய டப்பா செட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா அங்கேருந்து வரும்போது மாவு அரைச்சி, கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் அம்மா அரைச்சி கொடுத்து விடுவாங்க. அதனால் அதெல்லாம் சரி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் நம்ம மறுபடியும் ரிட்டன் வாங்கிட்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால பத்திரமா அதெல்லாம் மறக்காமல் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சுங்க. முன்னாடியே ஸ்கூலுக்கும் அன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வேறு ஓணம் செலிப்ரேஷனுங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கும். சரி வந்து ஒரு 4 நாள் ஆகுங்க மறுபடியும் ரிட்டன் வர்றதுக்கு. தண்ணி வந்து பின்னாடி செடிக்கெல்லாம் சரி கொஞ்சம் விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு 2-3 நாளாக தண்ணி விடவே இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் செடிக்கு வந்து தண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு தாங்க இருந்தேன். ஒரு பப்பாளி மரம் ஒன்று நான் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். அந்த பப்பாளி மரம் வர்ற காய் வந்து வருவனா அப்படின்ட்டு இருக்குது. பார்க்கலாம் அதுவும் எப்போ தான் வரும்னு. நானும் கஜினி முகமது படையெடுக்கிற மாதிரி அதுக்கு தண்ணி விட்டு அந்த வெஜிடேபிளோட வேஸ்டெல்லாம் அதில் போட்டு வச்சுட்ருக்கேங்க. எப்போ தான் அதில் காய் எனக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க. கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா. அப்புறம் டீ வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஐயோயோ, டீயெல்லாம் என்னால் வைக்க முடியாது, லேட் ஆயிரும், நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் டீயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டீ குடிச்சிட்டு 2 சமோசாவும் சாப்பிட்டுட்டு ஊருக்கும் கிளம்பியாச்சுங்க. எல்லாருமே போகிறோம். நான், தம்பி, அவங்க வீட்டில் எல்லாருமே கிளம்புறவங்க. ஏன்னா ஒரு முக்கியமான மேரேஜ் ஒன்று இருக்குது அம்மா வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு வளைகாப்பு ஒன்று இருக்குங்க. சண்டே ஒன்று, மண்டே 2 நாளுமே ஃபுல் பிஸிங்க. அதனால தான் எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். வர்றக்கு டியூஸ்டே ஆகுங்க. இவர் வந்து எங்கள் வீட்டில் அவர் வந்து வந்துடுவார் வீட்டுக்கு. நாங்கள் வந்து 2 நாள் ஆகும் வரக்கு. டியூஸ்டே தான் ஆகுங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக கிளம்பிகிட்ருக்கோம். ஊருக்கு கிளம்புறதுனாலே ஒரு ஜாலி தான். அது அம்மா வீட்டுக்குன்னா சொல்லவா வேணும். கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு 4 நாள் சாப்பிட்டுட்டு வரலாம். வீட்டுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு, கிச்சனுக்கும் பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஊருக்கு கிளம்பி நைட்டு ஒரு 9 o'clock இருக்குங்க. 9 o'clock நாங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியில் பாப்பா வேறு ஒரு வாமிட்டு, ஆஷா குட்டி வாமிட் எடுத்துகிட்டு அவளை ஒரு ஓர்சல் பண்ணிவிட்டு இடையில ஒரு டைம் நிறுத்தி டீ குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கு டைம் வந்து 9-9:30 ஆயிடுச்சுங்க. அங்கேருந்து வரும்போதே எங்கள் வீட்டில் எங்கள் வேதா பிரியாணி வாங்கிட்டு வந்துடுங்கடி, இங்கே சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னால். ரொம்ப நாள் ஆச்சு அவள் ஹெச்எம்ஆரில் பிரியாணி சாப்பிட்டு. அதனால் சரி வரும்போதே ஒரு பிரியாணி பக்கெட்டில் பார்சலும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த உடனே பிரியாணியோட சோழியை ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு ஃபுல் பசி வேறங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் வீட்டில் நிலன் குட்டியை பார்க்குறக்கும் நாங்கள் வந்திருக்கோங்க. இதுதான் எங்கள் நிலன் குட்டி. நிலன் குட்டியை பார்த்தே ஒரு 3 to 4 months இருக்குங்க. நான் அப்போ பிறந்த போது பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே தூங்கியாச்சுங்க. இது வந்து அடுத்த நாள் அப்படியே மத்தியானம் எடுத்த விளாகு. அம்மா வந்து பிரண்டை வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. சரி மருந்தெல்லாம் அடிக்காமல் நல்ல பிரண்டையாக தானங்க இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் கொஞ்சம் மருந்தெல்லாம் அடித்து கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ் பிரண்டையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டை சட்னி தாங்க செஞ்சு பாப்பாங்களுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். அது வந்து எப்படி பிரண்டை சட்னி வந்து எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் பிரண்டை எண்ணெய் ஊற்றி பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பச்சையாக வதக்கிடக்கூடாது, நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா டீப் ஃப்ரை வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1.5 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு 2ம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. அதாவது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் அதை வறுத்து விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. நல்லா பாருங்கள், நான் போட்டு ஒரு 2 நிமிஷம். உளுந்து வந்து கொஞ்சம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் உளுந்து மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து வந்து சீக்கிரம் கருப்பாயிரும். அதனால் உளுந்து வறுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாப்பாங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் வைக்கிறேங்க. எனக்கு அந்த பிரண்டை மட்டும் எப்படியாவது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா போதும். அதனால் காரம் இல்லாமல் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல். ஏன்னா சட்னி வந்து ஒரு நேரத்துக்கு தாங்க, ஆளுக்கு ஒரு 4 வாய் சாப்பிட்டா கூட போதும் சாப்பாடு அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் சட்னி அரைச்சேன். அப்புறம் புளி வந்து மஸ்ட்டுங்க. ஏன்னா பிரண்டை துவையல் அரைக்கும் போது அது வந்து நாக்கு வந்து அரிக்கும். நம்ம பாருங்கள், அதை உளிக்கும் போது நம்மளுக்கு கையே அரிக்குங்க. அதனால்
நாக்கும் வந்து அரிக்கும். அதனால் புளி வந்து மஸ்ட்டு கம்பல்சரி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரண்டை வந்து க்ளீன் பண்ணும்போதும் நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஒரு சில பேர்த்துக்கு அரிக்குங்க, ஒரு சில பேர்த்துக்கு அரிக்காது. ஆனால் எனக்கெல்லாம் அரிக்கும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெயும் தாங்க சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரண்டையே க்ளீன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அரிக்கும் கண்டிப்பாக. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டிருப்பேன் நான். அப்புறம் ஒரே ஒரு குட்டி தக்காளி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி இந்த சட்னி வந்து ஏன் பிளான் பண்ணேன் அப்படின்னா, இது எப்போவாவது தாங்க பாப்பாங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் ஆனால் ஆக்சுவலி வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த சட்னி கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நல்ல பசி எடுக்கும் குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது வந்து நல்ல பசி எடுக்கும். அதனால் இந்த சட்னி பிரண்டை பார்த்தோன்னே சரி பாப்பாங்களுக்கு அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதியானம் சாப்பாடுக்கு வந்து பிரண்டை சட்னி தாங்க அரைச்சி கொடுத்தேன். இன்றைக்கி ஒன்று வந்து என்னென்னா அம்மிக்கல்லில் வந்து அரைக்கலாம். எங்கள் ஊரில் எல்லாம் இது அம்மிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சுங்க அம்மிக்கல்லிலலாம் அரைச்சி சாப்பிட்டு. ஏன்னா இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தாங்க இந்த அம்மிக்கல்லில் அரைக்க முடியும், விறகு அடுப்பில் சமைக்க முடியும். இதெல்லாம் இங்கே வந்தால் மட்டும்தான் முடியும். இதனாலேயே இங்கே வந்தேன்னா மேக்ஸிமம் இதில் அரைக்கிறதுக்காக நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் அரைக்கிறதுக்கும் எனக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லவும் இல்லை. இந்த அம்மிக்கல்லெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க. அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த அம்மிக்கல்லில் அரைச்சி குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நான் செய்வேன். அப்போ எங்கள் அம்மா எதுக்கு இதிலெல்லாம் செஞ்சிட்ருக்க, டைம்லாம் வேஸ்ட்டு, கையெல்லாம் வலிக்கும், இதிலெல்லாம் அரைக்க வேண்டாம், போய் வேலையை பாருங்க போங்க அப்படிம்பாங்க. ஆனால் நான் வந்து இதில் தான் அரைச்சி சரி பாப்பாங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அம்மிக்கல்ல வச்சு நெகுன்னு அரைச்சி சாப்பாடு போட்டு கொடுத்தேங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த அம்மிக்கல்லேருந்து அரைச்சி வலிக்கும் போது அதில் சட்னி ஒட்டிகிட்ருக்கும். அதில் வந்து சாப்பாடு சுட சுட போட்டு பிசைஞ்சு அதிலே சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பாட்டி வந்து இருக்கும்போது இப்படிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போயும் நாங்களும் செய்வோம். ஆனால் இங்கே வந்து அதிக நாள் இருக்கிறது இல்லைங்களா, இப்போ பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதனால் இதெல்லாம் செய்கிறதே இல்லைங்க. சாப்பாடு போட்டு கொஞ்சம் துவையல் போட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காய் ஊற்றி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன். காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 4 வாய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அம்மா இது என்னம்மா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அப்புறம் எங்கள் அம்மா மருதாணி அரைச்சி சரி வச்சு விடலாம் பாப்பாங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி அரைச்சி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த சின்ன குட்டி ஒரு 10 நிமிஷம் தாங்க வச்சுருந்தா, எவ்வளோ நல்லா பூத்துருச்சு பாருங்க. இங்கே வந்தால் தான் இந்த மருதாணி வைக்கிறது அது இதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பா. நல்லா பூத்துருச்சுங்க. 10 நிமிஷம் தான் வச்சுருந்தா. அப்புறம் சைடில் எல்லாம் கத்திரிக்காய் செடி, இது வந்து பச்சை கத்திரிக்காய் செடியில் ஒரே ஒரு இது தாங்க, ஒரு 2 செடி பச்சை கத்திரிக்காய் ஒன்று, ஒரு வயலட் கலர் கத்திரிக்காய் ஒன்று, 2 செடி தாங்க வச்சுருந்தாங்க. அந்த பச்சை கத்திரிக்காயில் ஒரு கொப்பில் ஒரு 4-5 பிஞ்சு விட்டுருக்குதுங்க. இத்தனைக்கும் உரமும் போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா தண்ணி ஊற்றி விட்றதுல வளர்றது தான். எங்கள் வீட்டில் நான் அங்கே கோயம்புத்தூரில் பார்த்து வளர்த்துவேன், ஒன்றுமே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அந்த மல்லிகைப்பூ செடியும் பப்பாளி செடி முருங்கை மரச்செடி இது 3ஐயும் நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். சைடில் ஒரு நெல்லிக்காய் செடி கொய்யாக்காய் செடி இருக்குது. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே காப்பாற்றி வைப்பேன், அந்த கருவேப்பில் செடியெல்லாம். ஆனால் இங்கே எது பாங்கும் கிடையாது. ஆடு வந்து ஆடு கடிக்கும், மாடு வந்து மாடு கடிக்கும், எல்லாம் கடிக்கும். அதெல்லாம் மீறி தாங்க வளருது. ஒரே ஒரு அந்த பச்சை மிளகா கண்ணில் பாருங்கள், அவ்வளோ பச்சை மிளகா வச்சுருந்துச்சுங்க. அதெல்லாம் அப்படியே நைட்டு நான் வீட்டுக்கு போனனால எனக்கு தெரியல. இதெல்லாம் அடுத்த நாள் காலையில் இன்னும்மா இவ்வளோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தாச்சுங்க. டீ குடிச்சிட்டு நியாயம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் ரொட்டீனவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஊருக்கு வந்தால் தானே எங்கள் அம்மா இங்கே தான், தங்கச்சி இங்கே தான் இருக்கா. அதனால் 3 பேர் சேர்ந்து ஊரில் எல்லா நியாயமும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு போனோங்க. இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு 3 கத்திரிக்காய் பெருசாக இருந்துச்சுங்க. நல்லா இது பெருசாக வரும் போல். அதனால் இது ஃபஸ்ட்டு காப்பு இல்லைங்களா வேறு, அதனால் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். அதுக்கு போக தான் கொஞ்சம் சின்னதாக வருங்க. அப்படியே அப்புறம் ஜாதி பூச்செடி வச்சுருந்தாங்க. அப்படியே ஜாதி பூச்செடி இப்போ தான் வச்சுருப்பாங்க போலிங்க. கன்று ஒரு 2-3 மொக்கு தான் வச்சுருக்கு. மொட்டு சின்ன செடியாக தான் இருந்தது. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்போ வச்சிங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு அதெல்லாம் நியாயம்லாம் அப்படியே பேசிட்டு காலையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே முடிச்சாச்சுங்க. இதுதான் அம்மா வீட்டோட விலாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். பாய், see you.